அற்புதமான ரகசியம் அடங்கி இருக்கிறது. தனிமையான இடத்தில் சென்று இதை பிரித்து வாசிக்க வேண்டும். இளவரசர் உயிருடன் இருக்கிறார். அப்படிதான் எழுதிருக்கு. இளவரசர் சாகவில்லை, உயிருடன் இருக்கிறார். இளவரசர் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார். இளவரசி வசந்தா, உன்னை தேடி கொண்டுதான் போகிறேன். சீக்கிரம் இந்த அங்கேயே கலற்றி கொடு. அங்கேயா? பேச நேரம் இல்லை, சீக்கிரம் கொடு. ஐயோ, மகாதேவி அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேம்மா. நான் கொண்டு போகிறேன். நீங்களா? கருணாகர ஐயாவுக்கு தெரிஞ்சா மகாதேவியும் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். கொடு. நான் தூங்க விட்டேனா? எப்படி தூங்கினேன்? இன்று என் கண்மணியின் முடிவு நாள் அல்லவா? வசந்தா, குழந்தை என்ன செய்கிறான்? தூங்குகிறானம்மா. தூங்கிக் கொண்டே இருக்கட்டும். அவனுக்கு இந்த வீர மரணம் கிடைக்கப் போகிறது. அவன் தாயின் மனம் கல்லாகவே இருக்க வேண்டுமானால் பேசாமல் சிரிக்காமல் தூங்கட்டும். வசந்தா, நீ என்னடி அழுகிறாய்? அம்மா மார் மேலும் தோள் மேலும் வைத்து வட்டிலும் தொட்டிலும் விட்டு கண் போல காத்து வந்த செல்வத்தை இன்று பலி கொடுக்க போகிறோம். மகாதேவ், எஜமா, என்ன? வல்லவன் தாயத்தை வித்துட்டு இருந்தாங்க, நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். ஆஹா, அருமையான செய்தி. அவனை சித்திரவதை செய்ய ஏற்பாடு செய். மகாதேவி, உன் குழந்தையின் பிணத்தை கண்டாய். இப்போது உன் கணவன் பிணத்தை வந்து பார்.
உன் மணவாளனை பார். ஐயோ ஐயோ பாவிகளே, நிறுத்துங்கள். கண்ணை கெடுத்தது போதாதென்று ஏன் இப்படி உயிருடன் வதைக்கிறீர்கள்? துடிக்கும் ஜீவனுக்கு இரக்கம் காட்டும் தூயவர்களில் ஒருவர் கூட இல்லையா இங்கே? பசுவை கொன்றாலும் துடிப்பவர்கள் இருக்கிறார்களே. பகுத்தறிவு படைத்து என் செல்வத்தை காப்பாற்றுவோர் யாருமே இல்லையா இங்கே? உங்களில் எவருக்குமே துணிவில்லையா? ஆண்மை இல்லையா? இந்த நாடு இவன் ஒருவனுக்காகவா? பத்திரியின் கண்ணீருக்கு பதிலே இல்லையா? சொல்லுங்கள், என் கணவரை காப்பாற்றுங்கள். எங்கே இருக்கிறாய் மகாதேவி? என்னால் உன்னை பார்க்கவே முடியவில்லை மகாதேவி. பாருங்கள் வீரர்களே, பாருங்கள். கூட்டு புலியும் காட்டு கிளியும் நாடகம் நடத்துவதை பாருங்கள். கூக்குரலிட்டு கொஞ்சி மகிழ்வதை பாருங்கள். சிரிக்காதே மிருகமே, சிரிக்காதே. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழாகும் என்பதை மறக்காதே மிருகமே, மறக்காதே. குருடாக்கி கொடுமை புரியும் குடிகேடனே, துல்லியமான பெண்மைக்கு முன்னால் துடுத்தி கிளம்பும் கொலைகாரனே, கற்புக்கு நெருப்பு துணை என்பதை அறியாத கைவனே, சிரி, நன்றாக சிரி. ஜீவனற்ற உன் உடலை நாய் நரிகள் தின்னும் வரையில் சிரி. அத்தா! அத்தா! வானகமே தாயே, மன்னகமே மாதாவே, பொன்னிக்கரையில் புனித செல்வி பொங்கி அழுவதை பாருங்கள். கண்ணக நெறியை காத்து நிற்பவள் கதறி அழுவதை பாருங்கள். துவண்டு தெரிந்த கூந்தலை பாருங்கள், வீங்கி கடந்த கண்களை பாருங்கள், விரும்பி கடந்த பெண்மையை பாருங்கள். அழாதே மகாதேவி, இவனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. கொண்டு வாருங்கள் சவுக்கை. துரோகி! என்னை வேண்டுமானால் அடி, சித்திரவதை, என் கணவரை ஒன்றும் செய்யாதே. மகாதேவி, அந்த அயோக்கியனின் கால்கள் மண்டியிடாதே, மண்டியிடாதே மகாதேவி. வேண்டாம், நான் சொல்வதை கேள், அவரை ஒன்றும் செய்யாதே. மகாதேவி, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பீர்களே. எங்கே அத்தா அந்த தர்மம்? எங்கே அந்த தர்மம்? இங்கே இருக்கிறது மகாதேவி. மகாதேவி, மகாதேவி, வந்து விட்டாயா? எங்கே என் கண்மணி? நம் குழந்தை எங்கே? என்ன மகாதேவி? மேலோகத்தில் உனக்காக காத்திருக்கிறோம். நீ அங்கேயே போய் பார்க்கலாம். ரோகி! நீ கூடன் அல்லவா? ஆனா கூடன் நன்றாகப்பா, விழிகன் கூடனே நன்றாகப்பா. பழிச்சிட்டு சுடரும் என் கண்களைப்பார், உன்னை பழிவாங்க துடிக்கும் என் கண்களைப்பார். மகாதேவி, கண்ணிலே கருத்திலே அறிவிலே குருடன் நீ. இன்றுதான் விழிக்கப் போகிறாய். இத்தனை காலமாக என்ன செய்து வந்தாய் என்பதை இன்றுதான் உணரப் போகிறாய். செல்லையன் என்னை ஏமாற்றி விட்டானா? உன் அதிகார வெறிக்கு, அக்கிரம தாண்டவத்திற்கு ஆயுதமாக பயன்பட மறுத்தவன் அவன். துரோகிக்கு துணையாக இருந்து தூயவனாக மாறி அவன்தானா என் கண்களை காப்பாற்றினான். வல்லவா, மரியாதையாக ஈட்டிய கீழே போடு. உன் எதிரிலே நிற்பவன் சோழ நாட்டு மன்னன். மக்கள் தந்த மகுடமா? நீ மன்னர் பெற்ற செல்வமா? கள்ளத்தால் பெற்ற நாடு, கபடத்தால் பெற்ற வாழ்வு, ஆளில்லா வேளையிலே தானாகவே தலையில் தூக்கி வைத்துக் கொண்ட மணிமகுடம். துள்ளித்திருந்த துரோகியே, மக்களின் வெள்ளத்தால் நீ அழைத்துச் செல்லப்படும் காலம் வந்துவிட்டது.
கேடு இன்றோடு முடிகிறது. நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க. மங்கம்மா, மங்கம்மா, அண்ணா, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள் அண்ணா. மங்கம்மா, இவனையா மன்னிப்பது? கள்ளன் கபட மரியாதையன் குழந்தையை கொன்ற இந்த சண்டாளையா மன்னிப்பது? இல்லை அண்ணா, உங்கள் குலவிளக்கு அணையவில்லை. என்ன? அது அந்த கூடையில் இருக்கிறது. என் செல்வமே, என் குழந்தை மகாதேவியின் குழந்தை உயிரோடு. பின் இறந்தது யார் குழந்தை? என் குழந்தை, உங்கள் குழந்தை, நம் குழந்தை. மங்கம்மா, மங்கம்மா, எனக்காகவா உன் குழந்தையை பலி கொடுத்து விட்டாய்? மங்கம்மா, அண்ணா, உங்கள் குழந்தையை காப்பாற்றி தந்தேன். சாவின் தலைவாசலில் நிற்கிறேன். இப்போது உங்கள் தங்கைக்கு கொடுத்த கடைசி பிச்சையாக அவள் கணவனை காப்பாற்றி தாருங்கள். அண்ணா, அண்ணா. மங்கம்மா, உன் தியாகத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. மங்கம்மா, அத்தா, அத்தா, பிறர் குழந்தையை கொல்ல நினைத்தீர்கள், உங்கள் குழந்தையே குத்திக் கொண்டீர்கள். பிறர் மனைவியை கெடுக்க நினைத்தீர்கள், உங்கள் மனைவியையே இழக்கிறீர்கள். மங்கம்மா, அந்த புனிதவதியிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்களால் அவள் பட்ட துயரத்திற்கு அவளிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். மங்கம்மா, அண்ணா, இவரை மன்னிக்க மாட்டீர்களா? அம்மா, இவரை மன்னிக்க மாட்டீர்களா அண்ணா? கருணாரா, வல்லவா, நீ என்னை மன்னிப்பாயா? இந்த பாவிக்கும் மன்னிப்பு இருக்கிறதா? அழாதே கருணாகரா. தவறு செய்தவன் கண்ணீர் தான் தவறுக்கு பரிகாரம். பாறையிலே விதை தூவினாய், அது பலன் தரும் என்று எதிர்பார்த்தாய், தேரவில்லை. ஆனால் நீ தெரிந்து விட்டாய் கருணாகரா. இப்போது நீ புடம் போட்ட தங்கம், சுடப்பட்ட சங்கு, புதிய மனிதன் நீ. நாம் பழைய நண்பர்கள். கலங்காதே கருணாகரா, கலங்காதே. உன் களங்கம் விலகிவிட்டது. வல்லவா, கருணாகரா, அண்ணா, இனிமேலாவது இருவரும் நட்பாக இருங்கள். அத்தான், 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 அத்தான். மங்கம்மா, கருணாகரா. கருணாகரா, கருணாகரா, என்ன காரியம் செய்தான்? திருந்தியவன் தற்கொலையா? மாறியவன் மரணமா கருணாகரா? இல்லை வல்லவா, இல்லை. நீ மன்னித்தாய், என் மனசாட்சி மன்னிக்கவில்லை. கருணாகரா, என் போன்ற துரோகிகள் என்னாலும் தோன்றாமல் இருக்க என் மரணம் ஒரு பாடமாக இருக்கட்டும். கருணாகரா, அப்படி சொல்ல. கருணாகரா, 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 கருணாகரா,